7th தமிழில் இலக்கணம் டாப்பிக்கில் இருந்து குற்றியலுகரம் குற்றியலிகரம் பற்றி பார்க்க போகிறோம். 6th வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், முதலெழுத்து சார்பு எழுத்து வந்து தமிழ் எழுத்து 2ஆக பிரியுதுன்னு பார்த்தோம். முதலெழுத்து வந்து மொத்தம் 30, சார்பு எழுத்து 10 வகைன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா குற்றியலுகரம் பார்க்குறோம். இது எப்படி பிரித்து எழுதுவோன்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 3 இது சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனிங்க. குழந்தை, பாக்கு, வகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஊங்கிற சவுண்டை உச்சரித்து பாருங்கள். குழந்தைங்கிறப்ப அந்த அப்படியே ஊங்கிறது ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் ஆகுது. வகுப்பு அப்படிங்கிறப்ப அங்கேயும் என்னது ஊங்கிற சவுண்டு வந்து எப்படி இருக்குது, கடைசியில் வரும்போதும் அங்கேயும் ஊ சவுண்டு நல்லா வருது. பாக்குங்கிறப்ப அந்த பாக்குன்னு சொல்கிறப்ப அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முழுமையாக மாத்திரை அளவு வந்து ஒலிக்கலை. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட்டுலேயும் மிடில்லையும் அந்த ஊ சவுண்டு வர்றப்ப ஃபுல்லாக ஒரு மாத்திரைனா அது ஒரு மாத்திரையிலே ஒலிக்குது. இதுவே வந்து கடைசியில் இந்த ஊ சவுண்டு வர்றப்ப அங்கே என்னவா ஆகுதுன்னா அரை மாத்திரை அளவாக வந்து மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் மட்டும் வருன்றாங்க. இப்போ இதுக்கு 6 வல்லின உகரங்கள் உங்களுக்கு தெரியணும். என்னென்னா குசுறு துபுரு. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு அப்படிங்கிறதுல எல்லாமே என்ன வந்திருக்கு, அந்த உகரம் வந்து கடைசியில் வந்திருக்கு. எக்ஸாம்பிளாக அங்கே இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து கூட உங்களுக்கு கேட்கலாம், ஆப்ஷன் மாற்றி இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. குற்றியலுகரமுக்கும் குற்றியலிகரமுக்கும் கொடுத்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்தது முற்றியலுகரம். தனிக்குறில் அடுத்து வரும் உகரம் வல்லின அல்லாத உகரம் முழுமையாக ஒலிக்கும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், புகு, பசு, விடு, அது, பரு, மாவு, 7 இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனி குறில், அதாவது குறில் எழுத்துக்கு அப்புறமேட்டு என்ன வருது, உகரம் வருது. அடுத்தது வந்து வல்லின அல்லாத உகரமும் அங்கே என்னவா வரும், முழுமையாக ஒலிக்குன்றாங்க. இப்போ ஒரு மாத்திரை அளவுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து என்னது அரை மாத்திரை மாறாமல் ஒன்று முழுமையாக வர்றது தான் என்னது மாத்திரை அளவு முழுமையாக வர்றது முற்றியலுகரம் சொல்கிறாங்க. இப்போ புகு அப்படியே பாருங்கள், ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், அங்கே வந்து முழுமையாக மாத்திரை அளவு வந்து ஒலிக்குது. பசு அப்படிங்கிறதுலையும் சொல்லி பாருங்கள், பசுங்கிறதுலையும் ஊ சவுண்டு நல்லா ப்ரொனவுன்ஸ் ஆகுது. விடு அப்படிங்கிறப்ப அங்கேயும் அப்போ ஒரு மாத்திரை அளவுனா அது அப்படியே குறையாமல் ஒலிக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவோம், முற்றியலுகரம். எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது குறில் அப்படிங்கிற எழுத்தை குறிக்கிறதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, கரம். எடுத்துக்காட்டு பாருங்களேன், அகரம், இகரம், உகரம், மகரம். நெடிலுக்கு வந்து குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கான். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஐகான், அவுகான். குறில் மற்றும் நெடிலை வந்து குறிக்கிறதுக்கு காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கேனம். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அக்கேனம். குற்றியலுகரத்தின் வகைகள்னு பார்க்கலாம். தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் குற்றியலுகரத்தின் வகைகள் மொத்தம் எத்தனை, 6ன்ட்டு. அது என்னன்னு பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்ட்டு 6 டைப்ஸாக அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே இது வரும். அது மட்டும் இல்லாமல் தனி நெடிலை வந்து நெடிலை தொடர்ந்து என்ன வரும்ன்றாங்க, குற்றியலுகரம் வரும். அதுதான் என்ன சொல்லுவோம், நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாகு, மாசு, பாடு, காது, அடுத்து வந்து என்னது ஆறு இப்படின்னு இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பாங்கிறது நெடில் எழுத்து. நெடில் எழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு, குற்றியலுகரம், அதாவது குசுறு துபுரு அது வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இது கடைசி இது வந்து குசுறு துபுரு. அப்போ அது என்னது, குற்றியலுகரம். அப்போ இங்கே 2 எழுத்து சொற்களாக மட்டுமே வருது. நெடிலுக்கு அப்புறம் குற்றியலுகரம் வருதுன்னா இது என்ன நீங்கள் சொல்லுவீங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஆயுத எழுத்தை வந்து தொடர்ந்து என்ன வரும், குற்றியலுகரம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எக்கு, அஃது அப்படிங்கிறப்ப இங்கே நடுவில் என்ன வந்திருக்கு, ஆயுத எழுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, இந்த குசுறு துபுருவான
குற்றியல் உகரம் வந்திருக்கு. அப்போ அதுக்கு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது பாருங்கள் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். உயிர்த்தொடர் குற்றியல் உகரம்னா என்னது? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் என்னன்னு சொல்லுவோம்? உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் சொல்லுவோம். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அரசு, கயிறு, 9 வரலாறு அப்படின்னு இருக்கு. இங்கே இந்த ரேங்கிறதுல பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது? இது எப்படி பிரிப்பீங்க ரேங்கிறத? இரு ப்ளஸ் என்னது ர. இதுக்கப்புறம் என்னவா வந்திருக்கு? குசுறு துபுருவான இந்த சூ வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? குற்றியல் உகரம். அதை இங்கே வந்து உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உயிர்மை எழுத்தை தொடர்ந்து அந்த ரேங்கிறது எப்படி பிரிப்போம்? இரு ப்ளஸ் அது என்னவா மாறிக்கு? உயிர்மை எழுத்து அடுத்து குற்றியல் உகரம் வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் சொல்லுவோம். இங்கேயும் பாருங்கள் கயிறு. அப்போ இந்த ஈங்கிறத எப்படி பிரிப்பீங்க? இ ப்ளஸ் இ அப்படின்னு பிரிப்பீங்க. அப்போ இங்கே உயிர்மை எடுத்த தொடர்ந்து இங்கே என்ன வந்திருக்கு? குசுறு துபுருவான ரூ வந்திருக்கு குற்றியல் உகரம். அப்போ இது என்னது? உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்து நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் வந்து மேட்ச்சில் கூட கொஷின் கேட்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? அடுத்தது 9ன்னு இருக்குது. இந்த இது பேங்கிறது எப்படி பிரிப்பீங்க? இப்பு ப்ளஸ் அது அடுத்தது குற்றியல் உகரம் குசுறு துபுரு ஆனால் தூ வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்களே பாருங்கள். இப்போ வரலாறு இது லாங்கிறது எப்படி பிரிப்பீங்க? இல்லு ப்ளஸ் உயிர்மெய் எழுத்து அடுத்து இந்த குற்றியல் உகரம் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் வன்தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர் குற்றியல் உகரம்னா வல்லின மெய்யெழுத்து உங்களுக்கு தெரியணும். வல்லின மெய்யெழுத்து என்னது? கசட தபர. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வர்ற குற்றியல் உகரம் என்னன்னு சொல்லுவோம்? வன்தொடர் குற்றியல் உகரம். இந்த 6 ஞாபகம் வரணும். வல்லின மெய்யெழுத்துனா என்னன்னா கசட தபர. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பாக்கு, பேச்சு, பாட்டு, அடுத்தது உப்பு, பற்று அப்படின்னு இருக்கா? இங்கே இடையில பாருங்களேன் கசர தபர இருக்கான் பாருங்கள். இங்கே இக்கு இருக்குது. இக்குக்கு அப்புறம் என்னது? குற்றியல் உகரம் குசுறு துபுரு வந்திருக்கு. இங்கேயும் வந்து என்னது? பேச்சு. இச்சுக்கு அப்புறம் இச்சு அப்புறம் என்ன வந்திருக்கு? குற்றியல் உகரம் வந்திருக்கு. இட்டுக்கு அப்புறம் வல்லின மெய்யெழுத்துக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? குற்றியல் உகரம் வந்திருக்கு. இதுமாரி நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணி அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது மென் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா மெல்லின மெய்யெழுத்து தெரியணும். என்னன்னா நனன நமன. இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். பங்கு, மஞ்சு, அடுத்தது பண்பு, பந்து, அம்பு, கன்று இது மாதிரி இருக்கா? இங்குக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? குற்றியல் உகரம் வந்திருக்கு. அதுமாரி இந்த ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? மென் தொடர் குற்றியல் உகரம். இடைத்தொடர் குற்றியல் உகரம்னு என்ன சொல்லுவோம்னா இடையின மெய்யெழுத்தான அப்படிங்கிறது வந்து என்னென்னா எரள வயலை அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு அப்படின்னு இருக்கு. இங்கே என்னது? இந்த இடையின மெய்யெழுத்துக்கு அப்புறம் வந்து என்ன வந்திருக்கு? குற்றியல் உகரம் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள். ஒன்று நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இடையின மெய்யெழுத்து என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் குற்றியல் உகரம் வந்ததுன்னா அது என்ன நேம்ங்கிறது நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும். இப்போ என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. அப்போ எழுத்துக்கு அப்புறம் குற்றியல் உகரம் சொற்கங்கிறது இல்லைன்றாங்க. இது வந்து கூற்றில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உங்களுக்கு தெரியணும். மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. அதாவது குசுறு துபுருல எது மட்டும் இல்லைன்றாங்கன்னா, இப்போ இந்த குசுறு துபுருல இந்த சு அடுத்தது வந்து என்னது? டு, ரு, சு, டு, ரு இது மட்டும் இடைத்தொடர் குற்றியல் உகரம் வந்து இல்லைன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இது 2 கண்டிஷன் பார்த்துக்குங்க. இவ்வுங்கிறது வந்து என்னதுன்னா எழுத்தை தொடர்ந்து வந்து குற்றியல் உகரம் சொற்கள் வந்து இருக்காது. இன்னொன்று வந்து சூடு, ரூங்கிறது வந்து இறுதியாக வந்து அமையுன்றாங்க. இடைத்தொடர் குற்றியல் உகரம் சொற்களில் இந்த இதில் வந்து இது எது கிடையாது? சூடு, ரூ கிடையாதுன்றாங்க. குற்றியல் இகரம் எப்படி பிரித்து எழுதுவோம்? குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம்னு பிரித்து எழுதுவோம்.
தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா குற்றியல் இகரம்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வரகு ப்ளஸ் யாது. இதை எப்படி எழுதியிருக்கோம் ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா வரகி யாது. அந்த கூங்கிறது வந்து உகரம் வந்து இகரமாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த கூங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, கீ அப்படிங்கிறது மாறி இருக்கு, உகரம் இகரமாக மாறி இருக்கு. அப்போ ஒரு மாத்திரை அளவில் இருக்கிறது இப்போ என்ன மாறி இருக்குது, அரை மாத்திரை அளவாக இங்கே மாறி இருக்குது. குற்றியல் இகரம் பார்த்திங்கன்னா 2 இடங்களில் மட்டுமே வரும்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து கொஷின் கேட்பாங்க. குற்றியல் இகரம் எத்தனை இடங்களில் வரும்னு பார்த்திங்கன்னா 2 இடங்களில் மட்டும் வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா குற்றியல் உகர சொற்கள் தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது உகரம் இகரமாக மாறும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொக்கு ப்ளஸ் யாது. இப்போ இது வந்து இதில் என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு இதில் இந்த குற்றியல் உகரம் அப்படிங்கிற சொற்கள் வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தால் என்ன இருக்குது, யா, அதாவது எகரத்தை கொண்டு இது தொடங்குது. அப்போ இது வந்து வர்றப்ப இந்த உகரம் வந்து என்னவா மாறுது, இந்த இகரமாக மாறி இருக்கு பாருங்கள். அப்போ கொக்கு ப்ளஸ் யாது எப்படி எழுதுவோம், கொக்கி யாது. இந்த உகரம் இகரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுவே நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, தோப்பு ப்ளஸ் யாது. இந்த இதில் வந்து ஊ சவுண்டு வருது. இப்போ இகரம் ஈ சவுண்டாக மாறணும்னா எப்படி எழுதுவீங்க, தோப்பி யாது. இந்த பூங்கிறது இங்கே வந்து என்னது, பியா மாதிரி இருக்குது. நாடு ப்ளஸ் யாது, இது எப்படி எழுதுவீங்க, நாடி யாது. எனப்படுவது ப்ளஸ் யாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இந்த உகரம் வந்து இகரமாக மாறுறப்ப என்ன மாறிடும், எனப்படுவது யாது. இந்த தூ வந்து இங்கே என்னவா மாறி இருக்கு, தீயா மாறி இருக்கு. வந்து என்னது அடுத்தது பார்க்குறோம், மியா என்பது ஒரு என்னது அசைச்சொல். இது ஓசை நயத்திற்காக மட்டும்தான் இது வந்து வருவதுன்றாங்க. இதில் மீங்கிறத வந்து எப்படி பிரித்து எழுதுவோம்னா இம்மு ப்ளஸ் ஈ உள்ள குற்றியல் லிகரமாகும். மியாங்கிறது வந்து ஒரு அசைச்சொல், அந்த மீங்கிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அது ஒரு குற்றிய லிகரம்னு சொல்கிறாங்க. இது சொற்களில் வந்து இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து இங்கேயும் வந்து என்னது குறைந்து ஒலிக்குதுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேல் ப்ளஸ் மியா அப்படிங்கிறது பிரித்து எழுதுகிறப்ப என்ன ஆன்சர் சேர்த்து எழுதுகிறப்ப கேன் மியா. அந்த இல்லுங்கிறது வந்து என்னவா மாறி இருக்குது, 3 முட்டை இன்னில் வந்திருக்கு பாருங்கள். செல் ப்ளஸ் மியா அப்படிங்கிறது வந்து என்னது, சென்மியா. இந்த இல்லு வந்து 2 முட்டை இன்னா வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க, இந்த இல்லுங்கிறப்ப என்ன இன்னும் வந்திருக்கு, இந்த இல்லுங்கிறப்ப என்ன இன்னும் வந்திருக்குன்னு இது நல்லா பார்த்துக்கோங்க. குற்றியல் லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இப்போ வந்து என்னது உரைநடை வழக்கில் எது இல்லை, குற்றியல் லிகரம் இல்லை. இலக்கியங்கள் மட்டுமே என்ன இருக்குது, குற்றியல் லிகரம் இருக்குது. அப்போ இது உங்களுக்கு தெரியணும். இப்போ உரைநடை வழக்கில் எது இல்லை, குற்றியல் லிகரம் இல்லை. ஆனால் இப்போ எதை மட்டும் வந்திருக்கு, இலக்கியங்களில் மட்டும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், குற்றியல் லிகரத்தை யூஸ் பண்ணுறோம்.